முடிஞ்சா அது சிங்குலர், எஸ் இல்லைனா அது ப்ளூரல். ஆகா இது தெரியாம போயிட்டே அப்படின்னு நினைக்கிங்க. கரெக்டு தான், ஸ்கூல்ல இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், பட் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. எஸ்ல முடிஞ்சா சிங்குலர் வேர்பு, வேர்பு எஸ்ல முடிஞ்சா சிங்குலர், வேர்பு எஸ்ல முடிஞ்சா சிங்குலர். இப்போ வேர்பு இருக்குல்ல, இந்த வேர்பு எல்லாம் இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். எது சிங்குலர் எது ப்ளூரல்னு பிரிக்க போகிறோம். சரியா? வேர்பில் என்ன பிரிக்க போகிறோம்? எது சிங்குலர் எது ப்ளூரல்னு பிரிக்க போகிறோம். ஏன்னா எஸ்ஸில் முடிஞ்சா சிங்குலர், அப்போ பிளேஸ் அப்படிங்கிறது சிங்குலருங்க. ஐ வாஸ் தான் கரெக்ட் ப்ரோ. ஐ வாஸா வேறான்னு கேட்குறீங்களா? ஐ வாஸ் தான் கரெக்ட். ஐ வேறுங்கிறது எப்போ கரெக்ட்னு நான் சொல்கிறேன். பிளேஸ்ங்கிறது சிங்குலர், பிளேங்கிறது ப்ளூரல். அதனால தான் ஹீ 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 சிங்குலரா ப்ளூரலா? ஹீனா அவன்ல சிங்குலர், ஹீ சிங்குலர்னா பிளேஸ் சிங்குலர். இல்லை இல்லை, தெளிவாக படிக்கணும். ஹீ சிங்குலர்னா பிளேஸ் சிங்குலர் கிடையாது. சப்ஜெக்ட் சிங்குலர்னா வேர்பு சிங்குலர், சப்ஜெக்ட் சிங்குலர்னா வேர்பு சிங்குலர். தே பிளே ஃபுட்பால், சப்ஜெக்ட் ப்ளூரல்னா வேர்பு ப்ளூரல். இந்த பேசிக் எடுக்கும்போது தான் உங்களுடைய கிராமர் புலமையை வந்து காமிப்பீங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இன்ஃபினிட்டிங்கிறீங்க ஜெரண்டுங்கிறீங்க, அதெல்லாம் வரும்போது கேட்பேன், அப்போ சொல்லாமல் இருங்க. தே ப்ளூரல் வேர்பு ப்ளூரல், சப்ஜெக்ட் ப்ளூரல் வேர்பு ப்ளூரல். தே ப்ளூரல் பிளே ப்ளூரல், தே ப்ளூரல் பிளே ப்ளூரல், சப்ஜெக்ட் ப்ளூரல் வேர்பும் ப்ளூரல். அப்போ சப்ஜெக்ட் சிங்குலரில் வந்துச்சுன்னா வேர்ப் எதில் வரும்? சப்ஜெக்ட் சிங்குலரில் வந்துச்சுன்னா வேர்ப் எதில் வரும்? வேர்பு சிங்குலரில் வரும். சப்ஜெக்ட் ப்ளூரலில் இருந்துச்சுன்னா வேர்பு ப்ளூரலில் இருக்கும். சப்ஜெக்ட் சிங்குலரில் இருந்தால் வேர்பு சிங்குலர் இருக்கும், சப்ஜெக்ட் ப்ளூரல்னால் வேர்ப் ப்ளூரல் இருக்கும். எப்படிங்க சிங்குலர் ப்ளூரல் கண்டுபிடிக்கிறதுனா இப்போ தான் சொன்னேன். சப்ஜெக்ட்னா நம்மளுக்கு தெரியும், பாய் பாய்ஸ் கேர்ள் கேர்ள்ஸ் சிங்குலர் ப்ளூரல். வேர்பில் அப்படியே மாற்றி சிங்குலர்னா எஸ்ஸில் முடிஞ்சால் அது சிங்குலர், எஸ்ஸில் முடிஞ்சால் அது சிங்குலர். அப்போ பிளேஸ் அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர், எஸ்ல முடியலைனா அது ப்ளூரல். இந்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல, அப்போ பிளே அப்படிங்கிறது ப்ளூரல். கேட்டில் இதெல்லாமே நான் வந்துட்டு நவுன்னு ஒரு கிளாஸ் போடுறேன், அதில் சொல்லித்தரேன். கொஞ்சம் இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் டவுட் கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, எல்லாம் கரெக்டா? ஐ சிங்குலர், இட்டு சிங்குலர், இட்டுனா அது சிங்குலர் கரெக்ட். தே ப்ளூரல், வி அப்படிங்கிறது ப்ளூரல், தே ப்ளூரல் வி ப்ளூரல் கரெக்டா? தேனா அவர்கள், வீணா நாம ப்ளூரல். ஹீ சிங்குலர், ஷீ சிங்குலர் கரெக்டு தானே? அவன், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது, எல்லாமே சிங்குலர். தே ப்ளூரல். ஐ சிங்குலர்னா, விங்கிறது ப்ளூரல், தேங்கிறது ப்ளூரல். யூ என்னது? யூ சிங்குலரா ப்ளூரலா? யூ சிங்குலரா ப்ளூரலா? யூ ஏ யூ 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 சிங்குலரா ப்ளூரலா? யூ யூ சிங்குலரா ப்ளூரலா? அப்படின்னா சிங்குலராகவும் வரும் ப்ளூரலாகவும் வரும். சரியா? யூ பிரச்சனையே இதுதான். யூ அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கா பார்த்தீங்களா, இந்த பயவுள்ள இதெல்லாம் வந்துட்டு ஃபவுண்டேஷனாக தெரியணும். சிங்குலராகவும் வரும் ப்ளூரலாகவும் வரும். சரியா? யூ
சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். ஃபவுண்டேஷனல் யூ அப்படிங்கிற வார்த்தை சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். ஏன்னா நீ அப்படின்னாலும் யூ தான், நீங்கள் அப்படின்னாலும் யூ தான். நீங்கள் மரியாதை கொடுக்கவும் நீங்கள் சொல்லுவோம். நிறைய பேர் இருந்தாங்கனாலும் நீங்கன்னு சொல்லுவோம். நிறைய பேர் இருந்தாங்கனாலும் நீங்கள் தான் சொல்லுவோம். கரெக்டா? கரெக்டு தானே? இப்போ வேர்புக்கு வாங்க. ஸோ வேர்பில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். பி வேர்ப்ஸ் இதெல்லாம் இன்னும் படிக்கலை, பி வேர்ப்ஸ் படிப்போம். வேர்பில் எதெல்லாம் சிங்குலர் ப்ளூரல்னு பார்ப்போம். எனக்கு ஃப்ரேஸு கிளாஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டா போதும் இன்னைக்கு. அதனால் அது வரைக்கும் போயிடலாம். இந்த வீக்கெண்டு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஸோ இதோடைய கண்டினியூஷன் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டு அதோட 3 hours மேரத்தான் போட்டோம்னா அது நல்ல ஐடியா கிடச்சிடும். வாஸ் சிங்குலர், எஸ்ல முடியுது சிங்குலர். வேர் எஸ்ல முடியல ப்ளூரல். ஹேஸ் எஸ்ல முடிஞ்சா சிங்குலர். இவன் ஹேவ் எஸ்ல முடியல ப்ளூரல். ஆம் மட்டும் எக்ஸெப்ஷன். ஆம் எஸ்ல முடியாது ஆனாலும் சிங்குலர் தான். ஆம் மட்டும் எக்ஸெப்ஷன். ஆம் எஸ்ல முடியாது, எஸ்ல முடியலனாலும் அவன் என்னது தான், சிங்குலர் தான். ஆம் எஸ்ல முடியலனாலும் அவன் என்னது தான், சிங்குலர் தான். சரியா? ஸோ இஸ்ஸு ஆம் இவன் 2 பேரும் சிங்குலர். ஆறு ப்ளூரல். வாஸ் எஸ்ல முடியுது சிங்குலர், இஸ்ஸு எஸ்ல முடியுது சிங்குலர். கரெக்டு தான். ஆம் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன், ஆம் சிங்குலராக தான் வருவான். வேர் ப்ளூரல். ஹேஸு சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். அதே மாதிரி டூ டஸ், இங்கே பாருங்க டஸ்ஸு தப்பா எழுதியிருக்கானுங்க. கரெக்டா? டஸ்ஸு சிங்குலர், டூ ப்ளூரல். டஸ்ஸு சிங்குலர், டூ ப்ளூரல். டஸ்ஸு சிங்குலர், டூ ப்ளூரல். பிளேஸ் சிங்குலர், பிளே ப்ளூரல். பிளேஸ் சிங்குலர், பிளே ப்ளூரல். பிளேஸ் சிங்குலர், பிளே ப்ளூரல். இப்போ டஸ் சிங்குலர், டூ ப்ளூரல். பிளேஸ் சிங்குலர், பிளே ப்ளூரல். இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டா? அந்த டேபிள் புரிஞ்சுட்டா? சிங்குலர் ப்ளூரல்னால் என்னன்னு தெரிஞ்சுட்டா? எஸ்ல முடிஞ்சா சிங்குலர் இல்லைன்னா ப்ளூரல். வேர்ப் இதை மட்டும் படிச்சுக்கிடுங்க. வேர்புக்கு எஸ்ல முடிஞ்சா சிங்குலர் இல்லைன்னா ப்ளூரல். ஸோ சப்ஜெக்ட்லேயும் சிங்குலர் ப்ளூரல் இருக்கும், வேர்ப்லேயும் சிங்குலர் ப்ளூரல் இருக்கும். அவ்வளோதான். வாங்க கிளாஸ் முடிக்க போகிறோம், அதாவது இந்த கிளாஸு. சரியா? இப்போ பாருங்க, ஐவியூ ஹி ஷீட். ஐவியூ ஷீட். ஐ சிங்குலர். கரெக்டா? வி சிங்குலரா ப்ளூரலா? வி சிங்குலரா ப்ளூரலா? விங்கிறது ப்ளூரல். யூ ப்ளூரல் கிடையாது. சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். யூ எப்படி வரும்? சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். யூ சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். ஹி சிங்குலர், ஷீ சிங்குலர், இட் சிங்குலர், தே ப்ளூரல். ஐ சிங்குலர், வி ப்ளூரல். யூ சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். ஹி ஷி இட் சிங்குலர், தே ப்ளூரல்.
இப்போ இங்கிட்டு வாங்க. இஸ் ஆமு இவனை ரெண்டு பேரும் சிங்குலர், ஆர் ப்ளூரல். வாஸ் சிங்குலர், வேர் ப்ளூரல். ஹேஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். டஸ் சிங்குலர், டூ ப்ளூரல். பிளேஸ் சிங்குலர், பிளே ப்ளூரல். கரெக்டா? கரெக்டா? ஐ யூ ஹீ ஷீட்டு சிங்குலர் கிடையாது. யூங்கிறது சிங்குலர் ஒரு ப்ளூரலாகவும் வரும். சரி, இப்போ தேக்கு பாருங்க, எல்லாமே ப்ளூரல் போடுவோம். தே ஆர், தே வேர், தே ஹேவ், தே டூ, தே பிளே, எல்லாமே ப்ளூரல். இட்டுக்கு பாருங்க, எல்லாமே சிங்குலர். இட் இஸ் ஆம் போட மாட்டாங்க, ஆம் ஐக்கு மட்டும்தான் ஆம். இட் இஸ், வாஸ், ஹேஸ், டஸ், பிளேஸ். ஷீக்கு சிங்குலர், ஃபுல் சிங்குலர் தான், எல்லாம் சிங்குலர் தான் போட்டிருப்பாங்க. ஹீக்கும் சிங்குலர், அதே தான். இவர் ஹீ ஷீட் மூணுக்கும் ஒன்றே ஆன்சர் தான் இருக்கும், ஒரே விஷயம் தான் இருக்கும், மாறவே மாறாது. கரெக்டா? மாறவே மாறாது. வி அப்படின்னா ப்ளூரல். வி அண்ட் தே ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க, ஆறு ஆறு, வேறு வேறு, ஹேவ் ஹேவ், டூ டூ, பிளே பிளே. வி ப்ளூரல், தே ப்ளூரல். தோஸ் எல்லாம் ப்ரோனவுன்ல வரும், இங்க வராது. ப்ரோ ப்ளீஸ், உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ், இந்த ஏரியாக்குள்ள வெளி ஏரியா போகாதீங்க. அது அடுத்து அடுத்து வரும், எல்லாம் ப்ரோனவுன்ல இருக்கு. இன்ஃபேக்ட் ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேற, தோஸ் வேற, தோஸ் தனி கேட்டகரியில் இருக்கும். சரி, இப்போ வாங்க யூ. யூ 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 சிங்குலராகவும் ஒரு ப்ளூரலாகவும் ஒரு சொல்லியாச்சு. யூங்கிறது என்னது? சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். யூங்கிறது சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். இந்த சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். ஓகே, அப்போ வேர்ப் எப்படா போட? அவன் சிங்குலராக வந்தால் சிங்குலர், ப்ளூரல்னா ப்ளூரலு. யூ சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும்னா வேர்ப் எப்படி போடுறது? பெரிய பிரச்சனையாக இருக்கு. யூக்கு போவோம், சிங்குலர் வரும்போது சிங்குலர் வேர்பும், ப்ளூரல் வரும்போது ப்ளூரல் வேர்பும் பண்ணுமா? எப்போ சிங்குலராக வரும், எப்போ ப்ளூரலாக வரும் தெரியாது. யூ பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பவாதியாகவே இருக்கான், ரெண்டாவுமே வரான், சப்ஜெக்டாகவும் வரான், சிங்குலராகவும் வரான், ப்ளூரலாகவும் வரான். ஆனால் யூவுடைய வேர்பு எல்லாருமே ப்ளூரல் தான். யூவுடைய வேர்பு எல்லாருமே என்னது தான்? ப்ளூரல் தான். யூவுடைய வேர்பு எல்லாருமே ப்ளூரல் தான். சென்டென்ஸ் வச்சுலாம் மாற்ற மாட்டோம். யூ வந்துச்சுனாலே ப்ளூரல் தான் போடுவோம். யூ வந்துச்சு அப்படின்னாலே நாம் ப்ளூரல் வேர்பு தான் போடுவோம். இங்கே பாருங்க, வி யூ தே எல்லாத்துக்குமே ப்ளூரல் தான் இருக்கும். ஹீ ஷி இட்டு பாருங்க, எல்லாமே சிங்குலர் தான் இருக்கும். ஹீ ஷி இட்டுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிங்குலர் மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலாக கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறது நல்லது. ஸ்லோவாக பார்த்து நோட்ஸ் எடுக்கணும்னா கூட நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. அப்போ ஹீ ஷீட்டு சிங்குலர், வி யூ தே ப்ளூரல். ஐயை பார்ப்போம், ஐயை பார்ப்போம். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டு அப்படின்னா நம்ம ஐக்கு போகலாம். ஐயை பார்த்துட்டோன்னா ஓகே, 2 கிளாஸ் முடிச்சிருப்போம். கரெக்டாக 1.5 hours 2 கிளாஸ் முடிச்சிருக்கோம். 45 2 4 8 கிளாஸ் முடிக்கணும். ஓகே, ஐ ஐ ஐயை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, ஆம்னா சிங்குலர், வாஸு சிங்குலர், ஹேவ்னா ப்ளூரல், டூனா ப்ளூரல், பிளேனா ப்ளூரல். என்னடா பாதி பாதி முடிக்கீங்க? பாதி பாதி இருக்கு, பாதி சிங்குலர் இருக்கு, பாதி ப்ளூரல் இருக்கு, பாதி பேர் இப்படி இருக்கான், பாதி பேர் அப்படி இருக்கான்.
என்னடா பண்ணுறது, எப்படா போடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. சரியா? ஸோ ஐ ஒருத்தன் மட்டும் ரொம்ப பிரச்சனை பண்ணுவான். இந்த ஐயை தான் நம்ம படிக்க போகிறோம். சரியா? இந்த ஐயை படிக்க போகிறோம். ஐ அப்படிங்கிற வார்த்தைக்கு சிங்குலராக ப்ளூரலான்னு படிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் சப்ஜெக்ட், வேர்வ், ஆப்ஜெக்ட், அட்வர்ப் படித்தோம். இந்த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப்லேயே இப்போ டீட்டெயிலாக போயிட்டு சிங்குலர் ப்ளூரல் பார்த்துருக்கோம். அதில் எல்லா வார்த்தைகளும் ஓகே. சிங்குலர்னா சிங்குலர், ப்ளூரல்னா ப்ளூரல், வேர்பு கேஸில் முடிஞ்சுன்னா சிங்குலர், எல்லாம் ஓகே. இந்த ஐ மட்டும் பிரச்சனை பண்ணுறான். ஐ ஐ ஐ என்ன பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா, பாதி சிங்குலர் பாதி ப்ளூரலாக இருக்கு. இப்போ இவனை எப்படி சரி பண்ணுறது? அதான் பீவேர்ப்ஸ். பீவேர்ப்ஸ்னு ஒன்று படிக்கணும். இதுக்கு பேர் பீவேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. என்னது, எதெல்லாம் பீவேர்ப்ஸ் இந்த இருக்குது? இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். இப்போ பீவேர்ப்ஸ்னால் என்னது அப்படின்னு நான் கேட்டேன்னா, நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். பி வேர்ப்ஸ்னால் என்னது அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் இதான் சொல்லணும். சரியா? இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். இப்படி தான் சொல்லணும். புரியுதா? ஸோ இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். தேங்க்யூ பூஜா மேம். இவன்லாம் பி வேர்ப்ஸ். இவன் பேர்லாம் என்னது? பி வேர்ப்ஸ். இப்போ பாருங்க, இவன் பி வேர்ப்ஸ். இவன் இந்த பய பி வேர்ப்ஸ். இந்த பயலும் பி வேர்ப்ஸ். இசமார் பி வேர்ப்ஸ். வாஸ், வேர் பி வேர்ப்ஸ். ஹேஸ், ஹேவ் பி வேர்பு இல்லை. டூ, டஸ் பி வேர்பு இல்லை. ப்ளே, பிளேஸு பி வேர்பு இல்லை. பி வேர்ப்ஸில் வரல. இசமார், வாஸ், வேர், பி, பீயிங், பீன் தானே. ஸோ இவன் பி வேர்ப்ஸில் இல்லை, இவன் பி வேர்ப்ஸில் இல்லை, இவனும் பி வேர்ப்ஸில் இல்லை. இவங்க ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் தான் பி வேர்ப்ஸில் இருக்காங்க. பார்த்தா என்ன தெரியுது? இவன் பி வேர்ப்ஸில் இருக்கான், சிங்குலர். இவனும் பி வேர்ப்ஸில் இருக்கான், சிங்குலர். பி வேர்ப்ஸில் இல்லை ப்ளூரல், பி வேர்ப்ஸில் இல்லை ப்ளூரல், பி வேர்ப்ஸில் இல்லை ப்ளூரல். இப்போ அண்ணன் சொல்கிறது நல்லா கேட்டுக்கிடுங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பி வேர்ப்ஸ் வந்தால் சிங்குலர். ஐ இருக்குல்ல, ஐ சிங்குலர் தான். ஆனால் ஐக்கு பி வேர்ப்ஸ் வந்தால் மட்டும் சிங்குலர், இல்லைன்னா ப்ளூரல். பி வேர்ப்ஸ் வந்தால் மட்டும் சிங்குலர், இல்லைன்னா ப்ளூரல். ஆனால் வேர்பை வச்சு தான் சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ எப்படின்னா ஐ கேஸில் பி வேர்ப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, ஐக்கு ஓகே நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். வேர்பில் இருந்து சப்ஜெக்ட் போடுறோம், ஐ போக்குறோம், ஐ இருந்துச்சு அப்படின்னா திருப்பி அதில் வேர்பு செக் பண்ணணும். அங்கிட்டிருந்து இங்கிட்டு வந்துட்டு திருப்பி இங்கிட்டு போகணும். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். வேர்பிலேருந்து சப்ஜெக்ட் வருவோம், ஐயை பார்த்தோம்னா திருப்பி ஒரு தடவை ஐக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை இருக்கான்னு பார்த்துக்கணும். ஐக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஐ வித்தியாசமாக இருக்கான். ஐ பார்த்தீங்கன்னா பி வேர்ப்ஸ் வந்தால் மட்டும்தான் சிங்குலர் போடுறான், இல்லைன்னா ப்ளூரல். பி, பீயிங், பீன்லாம் வந்துட்டு டென்ஸு கிடையாது, அதெல்லாம் நான் ஃபைனைட் வேர்ப்ஸில் வரும். அப்போ நம்ம படிச்சுக்கிடுவோம். அப்போ ஐக்கு பி வேர்ப்ஸ் வந்தால் மட்டும் சிங்குலர், இல்லைன்னா ப்ளூரல் போடணும். ஐயை பொறுத்த வரைக்கும் பி வேர்ப்ஸ் வந்தால் சிங்குலர் போடணும், இல்லைன்னா ப்ளூரலை போட்டுறணும். சரியா? பி வேர்ப்ஸ் வந்தால், இல்லைன்னா ப்ளூரல். ஐ ஆம், ஐ வாஸ். வாஸ் சிங்குலர். எதுக்கு? இவன் பி வேர்ப்ஸ், இவனும் பி வேர்ப்ஸ். இவன் பி வேர்பு கிடையாது, அதனால ப்ளூரல். இப்போ பி வேர்ப்ஸ் வந்தால் சிங்குலர், இல்லைன்னா ப்ளூரல். அப்போ ஹேவ். இங்கேயும் பி வேர்ப்ஸ் இல்லை, அதனால ப்ளூரல். டூ. இங்கேயும் பி வேர்ப்ஸ் இல்லை, அதனால இவன் ப்ளூரல். இப்போ பி வேர்ப்ஸ் இல்லைன்னா ப்ளூரல், பி வேர்ப்ஸ் இருந்தால் சிங்குலர். பி வேர்ப்ஸ் இருந்தால் சிங்குலர், பி வேர்ப்ஸ் இல்லைன்னா ப்ளூரல். இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது புரிஞ்சுட்டா அப்படிங்கிறது பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா பின்னாடி போய் பாருங்கள். 9க்கு நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். 9க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 9:10 வரைக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக டைம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஏன்னா எனக்கு 1 மணிக்கு முடித்தாக வேண்டும்.
ஸோ நான் 1 மணிக்கு முடிக்கணும். அதனால் இதுக்கப்புறம் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் போனோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே நவுன் வந்துட்டு டீட்டெயிலாக கொஞ்சம் படிக்கணும். நவுன் டீட்டெயிலாக படிக்கணும். மற்ற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பு கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். அது 9லேருந்து 10, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் 11. ஓகே, வேருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். தே வேர் அ குட் டீம். வேர் தே சப்ஜெக்ட், தே சப்ஜெக்ட் வேர் வேர்ப், தே சப்ஜெக்ட் வேர் வேர்ப். எல்லாத்துக்குமே மேரத்தான் போடுவோம். இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்கு ப்ரோனோன் ஏற்கனவே போட்டுட்டோமா, ப்ரோனோன் முடிஞ்சிட்டு அப்புறம் கனெக்டர்ஸுக்கு, கனெக்டர்ஸ் ஒரு மேரத்தான் போடுவோம். கனெக்டருக்கு மட்டும், கன்ஜங்ஷன் இல்லாமல் கனெக்டர் மட்டும். ஸோ தே வேர். டென்சஸ்க்கு இன்னொரு நாள் மேரத்தான். டென்ஸ்லாம் மேரத்தான்லாம் தாண்டி 12 மணி நேரம் படிக்கணும். பார்ப்போம். பிரேக் எடுத்துக்கங்க. 9க்கு திருப்பி வந்து விடுங்கள். நீங்கள் போடுற நன்றியெல்லாம் பார்க்கும்போது கடைசி நன்றி மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஒரு மேரத்தான் இருக்கு. மெயின் கிளாஸ் சப் கிளாஸ் வரைக்கும் தான் நம்ம டார்கெட். அப்போ 10, 11க்குள்ள பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், 12க்குள்ள டென்சஸ் அண்ட் வாய்ஸஸ், அதுக்கப்புறம் ஃபைனைட் நான் ஃபைனைட் ஃப்ரேஸ் கிளாஸ். ஓகே, முடிக்கலாம் முடிக்கலாம் முடிக்கலாம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்லாம் தனியாக போடுவோம், தனியாக படிப்போம். எல்லாமே தனியாக, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தனியாக 6 hours படிக்கணும். அப்போ தான் அதில் கிளாரிட்டி வரும்.
ஹலோ, வாங்க ஒரு ரிவிஷன் அடிச்சுட்டு போவோம்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? தே வேற குட் டீம்ல நல்ல டவுட் கேட்டிருக்காங்க. டீமுங்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டு ஒரு டீமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம்ல. டீம் கலெக்டிவ்னு ஒன்று ஆக்சுவலாக. புரிஞ்சுட்டா மேம்? அர்ச்சனா மேம் என்னடா இது, இதுக்கு தாண்டா பிரேக் விடக்கூடாது. பிரேக் விட்டா நம்மால் பிரேக் ஆகி போயிடுறாங்க. என்ன பிரேக் ஆகி போய் விடுகிறார்கள். சரி, ஃபஸ்ட்டு வேர்பு, சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், அட்வர்ப் இது எல்லாமே படிச்சிருக்கோம். கரெக்டா? வேர்ப்னா ஆக்ஷன் ஸ்டேட்டு, வேர்ப் ஆக்ஷன்னா சப்ஜெக்ட் டூர் ஆஃப் தி ஆக்ஷன். வேர்ப் ஸ்டேட்னா எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், அவன் தான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னது? ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்க. ஸோ ஸ்டேட் வேர்புக்கு ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருக்க மாட்டாங்க. ஸ்டேட் வேர்பு பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். அட்வர்பு வை, வென், வேர், ஹவு. ஆப்ஜெக்ட் வாட், டு, ஹூம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். செகண்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? சப்ஜெக்டும் வேர்பும் சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர்னா சிங்குலர், ப்ளூரல்னா ப்ளூரல். எஸ்ஸில் முடிஞ்சால் சிங்குலர்னு பார்த்தோம், எஸ்ஸில் முடிஞ்சால் சிங்குலர் அப்படின்னு பார்த்தோம். இந்த டேபிள் பார்த்தோம். வி, யூ, தே ப்ளூரல், ஹீ, ஷீ, இட்டெல்லாம் சிங்குலர். ஐ வந்துட்டு சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். ஐ பி வேர்ப்ஸுக்கு சிங்குலர், இல்லைன்னா ப்ளூரல். ஐயை பொறுத்த வரைக்கும் பி வேர்ப்ஸுக்கு சிங்குலர், இல்லைன்னா ப்ளூரல். இவ்வளோ நேரம் ஆடு வரலையாடா, இப்போ தான் ஆடு வருதா? சரி, அடுத்து போவோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னது? சார் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னதுன்னா, இந்த வார்த்தைகள்லாம் கேட்டிருப்பீங்க. நவுனு, ப்ரோனவுனு, வேர்பு, அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிக்கல், இதெல்லாம் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் எல்லா வார்த்தைகளையும் தனித்தனியாக எடுத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் வந்துட்டு இந்த 8ல் ஒன்றா இருக்கும். எந்த சென்டென்ஸ்னாலும் சரி, எவ்வளோ பெருசுனாலும் சரி, எவ்வளோ சிறுசுனாலும் சரி, அந்த சென்டென்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, எடுத்து பிரித்தோம் அப்படின்னா இந்த 8ல் ஒன்றா தான் அது இருக்கும். சரியா? இந்த 8ல் ஒன்றா தான் அது இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த 8 எல்லாமே கொஞ்சம் தெரியணும். இதோடைய பேசிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது என்னதுங்கிறது 2 நிமிஷத்தில் படிச்சுட்டு போயிடுவோம். இதை டீட்டெயிலாக நம்ம அடுத்தது பார்ப்போம். இதை டீட்டெயிலாக தனித்தனியாக தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கிளாஸுங்கும் போது இது முதல்ல இதெல்லாம் என்னது அப்படிங்கிறது தெரியணும். பேசிக்காக இது என்னது அப்படிங்க தெரியணும். இவ்வளோ நேரம் சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், அட்வர்ப்னு போனோம். இப்போ கம்ப்ளீட்டாக மாற்றுறோம் கதையை. எங்கே போகிறோம்னா நவுனு, ப்ரோனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இப்படி போகிறோம். சொன்னது புரிஞ்சுட்டா? சொன்னது புரியுதா? ஓகே, ஸோ இதை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், அட்வர்ப்லாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு இல்லை, இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதில் ஏற்கனவே நம்ம வேர்பும் அட்வர்பும் படிச்சிருப்போம். வேர்பும் அட்வர்பும் படிச்சிருப்போம். கரெக்டா? வேர்பு அட்வர்பு படிச்சிருப்போமா? வேர்புனா ஆக்ஷன், ஸ்டேட் படிச்சிருக்கோம். அட்வர்ப்னா என்னது?
வேர்பை பற்றி பேசுனா அதுதான் அது அட்வர்ப். அட்வர்ப் வந்துட்டு வேர்பை பற்றி தான் பேசும், வேர்பை பற்றி தான் பேசும். ஒய் வென் வேர் ஹவு கேள்விகளுக்கு பதில் சொல்லும், அது அட்வர்ப். சரியா? ஸோ இது ரெண்டு ஓகே. மீதி எதுவும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. இப்போ நம்ம ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது நவுன். நவுன் மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு, மற்றதெல்லாம் கடன்னு ஓடிட்டு. ஃபஸ்ட்டு நவுன். நவுனுடைய டைப்ஸு. நவுன்னா என்னது அப்படிங்க தெரியணும். அதுக்கப்புறம் தான் நவுனுடைய டைப்ஸுக்கு போக முடியும். நவுன் அப்படின்னா, நவுனுங்கிறது வேறு மொழியில் நவுன்னா என்னதுன்னா நேம். நேம் தான். அதான் நேம்ஸ் ஆஃப் ஆக்ஷன், பிளேஸு, திங் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நவுன்னா நேம். இதுக்கு மேலே டெஃபினிஷன் ஏற்றுனீங்க அப்படின்னா டெஃபினிஷன் தப்பாயிரும். இதுக்கு மேலே டெஃபினிஷனை சுருக்க முடியாது. ஸோ நவுன் அப்படின்னா நேம். நவுன்னா நேம். நவுன் இஸ் ஈக்குவல் டு நேம். சரியா? நவுன்னா நேம். பேர் எதுக்கு இருக்குது? நேமுடைய யூசேஜ் என்னது? ஒரு நேம் அப்படின்னு ஒன்று எதுக்கு வைக்கிறோம்? எந்த ஒரு விஷயத்துக்குனாலும் நேம் அப்படிங்கிற ஒன்று எதுக்கு வைக்கிறோம்? நேம் அப்படிங்கிறது எதுக்கு வைக்கிறோம்னா, டு கால் சம்மோன், கூப்பிடுறதுக்கு வைக்கிறோம். பேர் எதுக்கு இருக்கு? பேர் எதுக்கு இருக்கு? பேர் எதுக்கு இருக்குன்னா கூப்பிடுறதுக்கு இருக்கு. பேர் எதுக்கு இருக்கு அப்படின்னா கூப்பிடுறதுக்கு இருக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, கால் பண்ணுறதுக்கு இருக்கு. எந்த ஒரு பொருளை இந்த பொருள் இப்படி தான் கூப்பிடுவோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கூப்பிடுறது தான் நவுன். கூப்பிடுறது தான் நவுன். இப்போ என்னைய பாயின்னு கூப்பிடலாம், என்னைய பாயின்னு கூப்பிடலாம். அப்படிங்கும்போது பாய்ங்கிறது ஒரு நவுன். சரியா? இதை பெண் அப்படின்னு கூப்பிடலாம், அப்போ பெண் அப்படிங்கிறது நவுன். நேமிங் வேர்ட்ஸு கரெக்டு தான். அதுதான் நான் நேம்னு சொல்லியிருக்கேன். நேம். எந்த பொருள்னாலும் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்களோ அதுதான் நவுன். அதுதான் நவுன். சரியா? ஸோ இது ஃபோன் அப்படின்னு கூப்பிடலாம், இந்த இருக்கு பென்சில் கூப்பிடலாம், என்னன்னாலும் கூப்பிடலாம். எந்த ஒரு பொருளுக்குனாலும் ஒரு பேரை வச்சு கூப்பிடுவோம், அந்த பேர் தான் நவுனு. நவுனு. நவுனு டெஃபினிஷன் ஈஸியாக இருக்கும். நவுனுடைய டைப்ஸ். ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு காமன் நவுன் ஆக்சுவலாக. சரியா? ஃபஸ்ட்டு எப்போவுமே காமன் நவுன் படிக்கணும். காமன் நவுன்னாலும் எல்லாமே நேம்ஸ் தான். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ், அப்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நேம் தான். காமன் நவுன்னா பொதுவான பேர். காமன் நவுன்னா பொதுவான பேர், ஜென்ரலான நேம். அப்படின்னா என்னது? ஜென்ரலான நேம்னா என்னது? ஜென்ரல் நேம்னா என்னது? 9:45க்கு நம்ம முடிச்சிடுவோம். சரியா? ஜென்ரலான நேம்னா என்னது? ஜென்ரல் நேம். ஜென்ரல் நேம்னா என்னதுன்னா, நான் வந்திருக்கேன் என்னையும் பாய்னு சொல்கிறான், இங்கிட்ட இன்னொரு பையன் உட்காந்துருந்தா அவனும் பாய், இன்னொரு பையன் உட்காந்துருந்தா அவனும் பாய். அப்படியே இந்த பாய்ங்கிற வார்த்தை எனக்கு மட்டும் யூஸ் பண்ணுற வார்த்தை கிடையாது, நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை. யாருக்கு யூஸ் பண்ணுறது? எனக்குன்னு மட்டும் கிடையாது. இந்த வார்த்தை எனக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது, நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பாய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை. சரியா? பொதுவான வார்த்தை. எனக்கு மட்டும் இந்த வார்த்தை கிடையாது, நிறைய பேருக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. பொதுவான வார்த்தை, அது காமன் நவுன். இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுற பாருங்க. ஸ்கூல், காலேஜ். ஸ்கூலுங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் யூஸ் பண்ணுற வார்த்தை கிடையாது. ஸ்கூலுங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் யூஸ் பண்ணுற வார்த்தை கிடையாது, ஒரு இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, நிறைய இடங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இது காமன் நவுன். பொதுவான பேர் காமன் நவுன். காலேஜ் பொதுவான பேர் காமன் நவுன். சரியா? இது புக்கு, பிடிஎஃப் புக்கு நம்ம வெப்சைட்டில் இருக்கும், வேணும்னா எடுத்துக்கலாம். எவ்ரிபடி, சம்படி, நோபடி இதெல்லாம் நவுனே கிடையாது, அதெல்லாம் ப்ரோ நவுன், அதெல்லாம் நவுன்லேயே வராது. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது காமன் நவுன். ஏன்னா எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டுங்கிறது காமன் நவுன். இந்த காமன் நவுன்லேயே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது இங்கே பாருங்க. பாய்னா காமன் நவுன், ஸ்பெசிஃபிக்காக ராம்னு சொன்னீங்கன்னா அது ப்ராப்பர் நவுன். காமன் நவுனையே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது ப்ராப்பர் நவுன். சரியா? ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்?
இதெல்லாம் முக்கியம். ஏன் தெரியுமா? ஏன்னா சில வார்த்தைகள் வந்து ரெண்டாக வரும். காமன் நவுனாக வரும், ப்ராப்பர் நவுனாக வரும், சில நவுனு அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக வரும், மெட்டீரியல் நவுனாக வரும். அந்த மாதிரி தான் நவுன்ஸ் வரும். ஸோ காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் என்ன டிஃப்ரென்ஸு? காமன் நவுன்னா எல்லாருக்கும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிடலாம், அந்த வார்த்தையை வச்சு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிடலாம். ஆனால் ப்ராப்பர் நவுன்னா ஒரு ஆளை மட்டும் தான் கூப்பிட முடியும், ஸ்பெசிஃபிக்காக தான் கூப்பிட முடியும். ஜென்ரலான பேர் தான் காமன் நவுன், ஸ்பெசிஃபிக்கான பேர் ப்ராப்பர் நவுன். பாய்ஸ்ன்னு நிறைய பேர் இருப்பாங்க, யாரனாலும் பாய்னு கூப்பிடலாம், யாரனாலும் பாய்னு கூப்பிடலாம். ஆனால் அந்த பேர் வச்சிருக்கிற ஆளை தான் ராம்னு கூப்பிட முடியும். யாரனாலும் பாய்னு கூப்பிடலாம், ஆனால் அந்த பேரை வச்சிருக்கிற அந்த ஆளை தான் ராம்னு கூப்பிட முடியும். சேம், யாருனாலும் கேர்ள்னு சொல்லலாம், ஆனால் சீதாங்கிற பேர் இருக்கிற பொண்ணு தான் சீதான்னு சொல்ல முடியும். அப்போ ஜென்ரலான நேம் காமன் நவுன், ஸ்பெசிஃபிக் நேம் ப்ராப்பர் நவுன்.